இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, ஸ்ரீரங்கத்திலேயே ஃபேமஸான ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, அண்ணன் கடை வந்து சின்ன கடை தான். ஆனா, அண்ணன் கடையில இருக்க டேஸ்ட்லாம் ஒவ்வொன்னும் அவ்ளோ தரமா குடுத்துருக்காங்க. பாருங்க, அண்ணன் வந்து வீட்டு முறை சமையல் தான் பண்றாரு. அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் இதான். அண்ணன் கடை கரெக்ட்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இது அண்ணன் கடை வந்து திருச்சியில தான் இருக்கு. பாருங்க, அண்ணன் கடையில எல்லாமே சூடா ஊத்திட்டு இருக்காரு தோசை. பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ணா இப்ப போடுறது என்னண்ணே? பொடி தோசையாண்ணே? பொடி தோசைப்பா. ஓகேண்ணே. பாருங்க, மலை சாரல் மாரி அண்ணன் தூவி விடுறாரு தோசைய. பாப்போம் பொடி தோசை எப்படி இருக்குன்னு. பாருங்க, எல்லாமே நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். பொடிலாம் அண்ணே இது பொடி வந்து நீங்களே வீட்ல அரைப்பீங்களா இல்ல எப்படின்னு? பாருங்க, அண்ணன் வந்து வேற எந்த பிராண்டும் யூஸ் பண்ண மாட்டாரு. அண்ணன் வந்து ஓன் பிராண்ட் தான். அவரோட பொடி தான் வந்து யூஸ் பண்றாரு. நெறைய கடையில வந்து ஃபேமஸான பொடிய போட்டு தோசை போடுவாங்க. ஆனா அண்ணன் அப்படி இல்ல. அவர் சொந்தமா தயாரிச்சு தோசை போடுறாரு. பாப்போம் தோசை எப்படி இருக்குன்னு. பாருங்க, அண்ணன் கடையில வந்து எவ்வளவு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க எல்லாருமே வந்து அண்ணன் கடையில சாப்பிடுறாங்க. கடையில அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். அண்ணே, அண்ணே உங்க கடையில வந்து சாப்பிடுறதுக்கு என்னென்ன டிஷ்ண்ணே இருக்கு? இட்லி, தோசை, பூரி, பொங்கல். அது தவிர ஆம்லேட், ஆஃப் ஆயிலு, ஓகேண்ணே. ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், பொடி தோசை. ஓகேண்ணே. அண்ணன் பாருங்க லிஸ்ட் அடுக்கிக்கிட்டே போறாரு. நெறைய டிஷ் வச்சிருக்காரு அண்ணன்ட்ட. அண்ணே உங்க கடையில ஆஃப் ஆயில் ரேட் எவ்வளோண்ணே? 15 ரூபாப்பா. அண்ணன் கடையில பாருங்க 15 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தா இருக்கு. அண்ணன் உப்பு போடுறாரு. இது பெப்பராண்ணே? பெப்பர். பெப்பர்லாம் பாருங்க வீட்லயே அரைச்சு எடுத்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோண்ணே? ஆம்லெட் 15 ரூபாயாண்ணே? 15 ரூபா. 15 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. ஆனா இந்த அண்ணன் வந்து அங்க இப்ப அடுப்ப கொஞ்சம் ஸ்லோ பண்றாரு. ஸ்லோ பண்ணட்டும். அண்ணன் வந்து கஸ்டமருக்காக வந்து ஆஃப் ஆயில் ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு. ஆஃப் ஆயில். ஆஃப் ஆயில பாருங்க அலேக்கா தூக்கி வச்சுட்டாரு கஸ்டமருக்கு. பாருங்க அண்ணன் கடையில வந்து ஆஃப் ஆயில் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு அண்ணன். மோசமா பாருங்க அண்ணன் சூடா தோசை போட போறாரு. ஒரு 20 ரூபா சில்லறை கொடுத்துருப்பாங்க. போயிட்டு வருமா? போயிட்டு வாங்க. 35 ரூபாண்ணே. நான் தான் உங்களுக்கு 15 ரூபா வாங்கினது. அண்ணா ஆயில்லாம் ஊத்துறாரு. அண்ணா உங்க கடையில தோசை ரேட் எவ்வளோண்ணே? 25 ரூபா. அண்ணன் கடையில பாருங்க 25 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து தோசை. பாருங்க அண்ணன் மூணாவது வந்து கொஞ்சம் ஃபால்ட்டா முடிந்தாரு. ஏன்னா அதுக்கு தோசை வெந்துருச்சு. பாருங்க அண்ணன் கடையோட ஆம்பியன்ஸ் வந்து சின்ன ஆம்பியன்ஸ் தான். அண்ணா இப்பதான் கரெக்டா மூணாரு. பாருங்க இட்லிலாம் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா தரமா இருக்கு. புகைய பாருங்க. ஆவி பறக்க பறக்க இருக்கு இட்லி. என்ன அப்படியே வந்து ஹாட் பாக்ஸ்ல கவுக்குறாரு. சூடா இருக்கும். ஹாட் பாக்ஸ்ல தான் சூடு வரும். பாருங்க அண்ணன் வந்து கடையில வந்து ஆறி போன இட்லிக்கு வேலையே இல்ல. அண்ணன் வந்து அப்பப்ப இட்லி போட்டு அப்பப்ப சேல் பண்ணிடுறாரு. பாருங்க நிறைய கடையில பாத்தீங்கன்னா ஆறி போன இட்லியை வச்சு ஏமாத்துவாங்க. ஆனா உங்க கடையில இட்லி ரேட் எவ்வளவுண்ணே? 7 ரூபாப்பா. 7 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்துன்னு நினைக்கிறேன். நிறைய கடையில ஆறி போன இட்லியே 8 ரூபா 10 ரூபா வரைக்கும் விற்பாங்க. ஆனா அண்ணன் கடையில ஆவி பறக்க பறக்க இருக்கு. அந்த இட்லியே வெறும் 7 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு. பாருங்க
2 இட்லி ஒரு ஆப்பம். கடையில அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அண்ணன் எத்தனை வருஷமா வச்சிருக்காரு, அண்ணன் எந்த ஊரு என்னன்னு விசாரிப்போம். வரட்டும் அண்ணன். ஒரு பூரி பாருங்க அண்ணன் அண்ணன் மாவு ஃப்ரெஷ்ஷா ஆட்டி வச்சிருக்காரு. 215 60 275 2 செட்டு பூரி வேற என்ன? அண்ணன் வந்து பாருங்க சூடா வந்து இட்லி ஊத்திட்டு இருக்காரு. இட்லி மாவு பாருங்க எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா நல்லா சூப்பரா இருக்கு. பரவாமா அந்த இட்லி ஊத்திட்டு இருக்கேன். அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அண்ணன் அதை முடிச்சதுக்கு அப்புறம் கடை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்போம். சளி வேற நமக்கு லைட்டா பிடிச்சிருக்கு. அதான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி வாங்க. இந்த சைட்ல போர்டு இருக்கு, போர்டை பார்ப்போம். தெற்கு தேவி தெரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல ஒரு தேவி தெருன்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று இருக்கு பாருங்க. அண்ணன் கடை கரெக்டா வந்து அந்த போர்டுக்கு சைட்ல தான் இருக்கு பாருங்க. அப்படியும் உங்களுக்கு லொகேஷன் தெரியலன்னா நேரா அப்படியே வந்தீங்கன்னா இது எந்த ரோடுனா திருவானைக்கோவில் அந்த பாலம் இறக்கும். பாலம் இறக்கத்துல இருந்து அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை இருக்கு பாருங்க. அப்படியும் உங்களுக்கு ரூட்டு தெரியலன்னா நேரா ஸ்ரீரங்கம் ரோடு, ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரம் தெரியுதா, அந்த கோபுரத்துல இருந்து நேரா இங்கிட்டு வந்தீங்கன்னா அண்ணன் கடை லெஃப்ட் சைட்ல இருக்கு. யாராவது திருச்சி சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம வீடியோ எங்க இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் சைடு யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் வர வீடியோல எதுலயுமே நான் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். சப்ஸ்கிரைபர் நீங்க தான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுல எந்த கமெண்ட் நல்ல கமெண்ட் வருதோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணன் ரொம்ப பிஸியாவே இருக்காரு, அதனால அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியல. கேட்டாலும் சரிவர ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.